ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எக்ஸைஸ் 17 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கு. இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற 2 சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். இப்போ 17th ஒன் பார்க்கலாம். Calculate the debtors balance at the end. Opening debtors 40,000. Sales, total sales வந்து 1,60,000. Cash sales வந்து 20,000. Cash received from debtors 60,000 இருக்குது. Bad debt வந்து 4,000 இருக்குது. Return inward வந்து 1,000 இருக்குது. Bills receivable from கஸ்டமர்ஸ் 18,000 இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடும்போது அப்போ பேலன்ஸ் டெட்டார் எவ்வளவு, ஓப்பனிங் டெட்டார் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் டெட்டார் எவ்வளோ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது, வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க்கிங்ஸாக வரும். ஸோ அந்த ஒர்க்கிங்ஸ் போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு டெட்டார்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் டேட்டாஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு கிரெடிட் சைடு இதில் வந்து எப்போது இது வந்து நம்மளுக்கு நீங்கள் அசட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு எங்கே வருங்க, ஓப்பனிங் டேட்டார் வந்து டெபிட் சைட்லேயும் க்ளோசிங் டேட்டார் வந்து கிரெடிட் சைட்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸ் வரும், அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாமே இந்த சைடில் வரும். ஓகேவா? ஸோ இப்போது அதே தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் டேட்டாஸ் எவ்வளவு இருக்குதுங்க, 40,000 இருக்கா. ஓப்பனிங் டேட்டாஸ் அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டெபிட் சைடில் வருமா, டூ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க, 40,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் 1,60,000, கேஷ் சேல்ஸ் வந்து 20. அப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு என்னங்க, 1,40,000. கிரெடிட் சேல்ஸ் 1,60,000 minus 20,000, 1,40,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர் 60,000. ஸோ அது ஆப்போசிட் சைடில் வருமா, பை கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர். ஏன்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் அமௌண்ட் ரிசீவ் வந்து ஆப்போசிட் சைடில். அப்போ அமௌண்ட் கம்மியாகலே ஆப்போசிட் சைடில் தான் எவ்வளோங்க, 60,000. ஸோ அதே மாதிரி பேட் டெப்ட் 4,000, ரிட்டன் இன்வர்ட் 1,000, பில்ஸ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர் 18. இது எல்லாமே இங்கே வருங்க, கிரெடிட் சைடு வரும். பை பேட் டெப்ட் 4,000 பை ரிட்டன் inward 1,000 by bills received from customer. ஸோ அதுவும் நம்மளுக்கு என்னங்க, 18,000. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ டோட்டல் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் நம்மளுக்கு 1,80,000 வருது. ஏன்னா நம்மளுக்கு க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் தான், க்ளோசிங் டெட்டார்ஸ் தான் பை பேலன்ஸ். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இதை வந்து க்ளோசிங் டெட்டார்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. அப்போ இந்த சைடில் தான் நம்மளுக்கு கம்மியாக வரும். 1,40,000 1,80,000 minus 60,000 minus 5,000 minus 18,000. So 97,000 வருது. ஓகே, கரெக்ட். 97,000. Closing debtors equal to rupees 97,000. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.